பொட்டி எடுக்க கவுண்டர் போயிட்டு வந்தாரு. எடா கைய, எடா கைய. இந்த வார்த்தைய மாப்பிள கேட்டிருந்தா காது ஜவ்வு பிய்யிற அளவுக்கு காப்பியிருப்பான். என் மாப்பிளையோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. டிவி போட்டியில படம் பார்க்க பிடிக்காம தனியா ஒரு டூரிங் தியேட்டர் கட்டி பாத்துட்டு இருக்காண்டா. ஓடுறது பூரா எம்ஜிஆர் படம். 100வது நாள் வால்போஸ் ஒட்டாம விட மாட்டான். வாத்தியார் என்னென்ன கெட்டப்புறம் அந்த படத்துல வருவாரோ அதே கெட்டப்புறம் போய் என் மாப்பிள பொட்டி எடுத்துட்டு வருவான். சரி, கவுண்டர் கிட்ட குதிரை இருந்தது, பொட்டியை ரேக்ல வண்டியில எடுத்துட்டு வந்துட்டீங்க. நல்ல நேரம் படம் போடுறதா என்ன பண்ணிருப்பீங்களா? பாரா நாய, அங்க பாரா நாய. அன்னைக்கு வாங்கி கேட்டதாண்டா அந்த 4 யானையே. அந்த நல்ல நேர படத்தை என் மாப்பிளை எடுத்துட்டு வந்த அழகு இருக்கே. ஆகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா, மெதுவா தள்ளையா, பதமா செல்லையா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா. காருக்குள்ள பொண்ணு இருக்கு பாத்துக்க, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்க. தேரு போல போக வேணும் கேட்டுக்க, தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ. காட்டுக்குள்ளே கண்ணு பொண்ணு தன்னன் தனியா வந்து மாட்டிக்கிட்டா. இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரை விரட்டி போடுங்கடா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா ஜோசியரே, அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா. எப்படியாவது விரட்டி புடிடா. இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது. அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்டா பாம்பன் பாலத்தையே தாண்டுவான் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. புடே அமுக்க, அமுக்குங்கடா. அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா. மொட்டை அடிச்சு தான் காது குத்தணுங்க. ஒட்டா பிரடிச்சா வந்து காது குத்துறா. புடிங்க, அசையாம அப்படியே புடிங்க. என்ன ஊசி இது? பச்சை குழந்தையா மாப்பிள? என் மாப்பிள உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி ஏறா. ஏங்க, இது சரியா இருக்கான்னு பாருங்க. யோ, இது கோடி ஊசியா? எந்த சாடி ஊசியா இருந்தா கடிச்சு குத்துற. நில்லறாங்க. மான ரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காத. சொந்த பந்தம் எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி முந்தானைய பிரிச்சுட்டு ஓடணும் தானே நீயே. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு பார்த்து போலான்னு வந்தியாக்கும். என்னைக்கு என் பேச்ச கேட்காம படிதாண்டி போனியோ அன்னைக்கே அத்துட்டேன்டா உன் உறவே. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா ஏக்கா, வலி தாங்க முடியலக்கா. ஆட சும்மா இருக்கு மாம்சு. அம்மா, நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு. உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே நிக்க வச்சு பேசுறதா? கூப்பிடுமா. அவனை கூப்பிட மாட்டேன்டானா. பெத்த அப்பன் ஆத்தாளு கட்டின புருஷனும் என்ன கை குழந்தையோட தவிக்க விட்டுட்டு போனப்ப இந்த வீட்டுக்கு ஆம்பளை துணையா தம்பி இருப்பான்னு நினைச்சேன். அன்னைக்கு என்ன அனாதையா விட்டுட்டு ஓடினவனுக்கு இன்னைக்கு என்ன மூஞ்சி இருக்கு இந்த வாசப்படியை மிதிக்க? இவன் எங்க அப்பன் ஆத்தாளுக்கு பிறக்கல. இவனை நான் கூப்பிட மாட்டேன். இவனை அப்படியே போச்சுடு. எப்பா போயப்பா, அப்புறம் ஏன் பம்புற? நான் ஏன் வெளியில போகணும்? சரி வாயா உள்ள. வர்றேன். இது பாரு, எனக்கு மானம் மரியாதை சூடு சொரணை எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க. வேற யாராவது என்னை திட்டுறாங்க, கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுற. நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கிறேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு 8வது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிளையா போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிற மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிற மாப்பிள. எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்ன நாயோட கேவலம் நடத்துறாங்க. மாப்பிள 2 அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு தான் மாப்பிள. குழம்பு ஊத்துறது இல்லையா? இல்லையாப்பா, சில நேரத்துல கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க. கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா. சார் சாப்பிடலாம் வாங்க சார்.
முள்ளி முள்ளி சாப்பிடாதடா, கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்தை பாரு. அக்கா ஆ? பாவம் அவருக்கு வைக்கா. கரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி. எலும்பு நினைச்சு கடிச்சிடாதீங்க, பல்லு போயிடும். மாப்பிள கிட்ட கொண்டு உட்காந்துருக்குல்ல, அது என்னது? கோழி. இது இல்லையப்பா, சேவ் கலர்ல கோடு போட்டு சட்டை போட்டுக்குதுல அது. அதுவா? அது சும்மா நம்ம கூட சுத்திட்டு இருக்கு. சின்னதுக்காரனா அல்ல கையே, அது சிநேகிதக்காரன் சொல்லிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது. சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா? நீ கட் பண்ணிரு. ஏய் டக்கால்ட்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்புன்னு பம்புன. உனக்கு இலை போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீட்டுக்கு விரட்டி அடிக்கிறாங்க. மாப்பிள வயிறார சோறு போட்டீங்க, அதே மாதிரி மனசார ஒரு காரியம் பண்ணும். என்னமாமா? இந்த தடியன் கோயந்தனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியை குத்தகை கூட்டேன். கோர்ட்டு நம்ம சைடு தீர்ப்பாயிருச்சு, ஆனா பூமியை திருப்பி தர மாட்டேங்கிறானே. கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்குது. அதே எங்கிட்ட தான் இருக்குது. அப்ப போலீஸுக்கு போயிட வேண்டியதானே? அவன் ஆளுங்க சேச்சே. எம்எல்ஏவா? இல்ல ஆ. இவனுடைய பெரியம்மா புள்ளைய எம்எல்ஏவோட மச்சானோ மாமனோ வச்சிருக்கானாமா. அதுக்கு எந்த போட? ஹெவன்ஸ் போட்டு சொல்றேன், என் ஆளுங்கட்சிக்கார மேலே கேஸ் போற அளவுக்கு ஆகி போச்சா, போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிவிடுன்னு சொல்லி 2 நாள் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டானே. நான் சேடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்குது. எத்தனை தடவை சொல்றது? இப்பதானே சொன்னேன், எங்கிட்ட தான் இருக்குது. அப்ப பஞ்சாயத்து கூட்டிட வேண்டியதா? வாங்க. மாணிக்க கவுண்டர் விஷயமா தான் உங்களை வர சொன்னோம். நீங்க இப்படி மொட்டையா சொன்னா எப்படிங்க புரியும்? இந்த பாருங்க, மாணிக்க கவுண்டர் நிலத்தை நீங்களும் குத்தகைக்கு எடுத்து 10-15 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு வர்றீங்க. இப்ப அவருடைய நிலத்தை கேட்டு கோர்ட் ஆர்டரோட வந்திருக்காரு. அவர் நிலத்தை அவருக்கு திருப்பி கொடுக்கறதானே முறை. அப்படியே இது ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு ஒரு தீர்ப்பு வேற. இந்த மாணிக்கம் ஹைகோர்ட் இல்ல, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரோட வந்தாலும் சரி, அந்த ஆளுக்கு அந்த நிலத்தை திருப்பி கொடுக்க மாட்டியா? ஏயா சும்மா கடந்த பொட்டக்காட்ட உழுது பயிராக்கி வச்சிருக்க, 10-12 வருஷம் ஆண்டு அனுபவிச்சிருக்க, இப்போ வந்து கடை திருப்பி கொடுத்துருயா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கா, அந்த ஆள் நிலத்தை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துட்டு போ சொல்லு. ஒண்ணு சும்மா இல்ல, கரையத்துக்கு தான் அரை வேலையோ 4 வேலையோ போட்டு தர, ஒழுங்கா வாங்கிட்டு போ சொல்லு. அதை விட்டுட்டு வெட்டி பயணம் சேர்ந்து மரத்தடியில பஞ்சாயத்து பேசிட்டு இருந்தீங்க, தொலைச்சு விடுவோம். தொலைச்சு போக்கத்த பயலுங்க. பஞ்சாயத்து பேச சொன்னால பஞ்சாயத்து என்ன முடியா? மாப்பிள அவன் பாட்டுக்கு அல்ல கைகளோட வந்தா, ஜீப்ல வந்து இறங்கினா கடை கடன் பேசினா கலக்கிட்டு ஜீப்ல ஏறி போயிட்டே இருக்கானே. நீ பாத்துட்டு சும்மா உட்காந்துருக்கிய. இப்ப என்ன சொல்றீங்க? என்ன மாப்பிள பேசி சொத்தை வாங்கி தருவேன் தான் உன்னை கூட்டு வந்தேன். நீ வந்து வேடிக்கை பார்த்ததுமெல்லாம் கொட்டாய் வேற விடுற, வாங்கி கொடு மாப்பிள. ஏமாமா அந்த கோர்ட் ஆர்டர் எல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? எத்தனை தடவையப்பா சொல்றது? எங்கிட்ட தான் இருக்கு. ஓஹோ, அப்ப கோர்ட்ல சொல்லி கேட்கல, போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி கேட்கல, உள்ளூர் பஞ்சாயத்துல சொல்லி கேட்கல. வேற மாதிரி வேணா பேசி பார்க்கலாமா? மாமா, இது வரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டுருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. டாடி இந்தா ஸ்பெஷல் காக்டெயில். இது மாதிரி 4 உள்ள விட்டேன்னு வையே, தாடி ஜிவ்வுன்னு பிச்சிட்டு போய். ஆடி பிச்சா பிச்சுட்டு போகுது, தலைமுடி சேர்ந்து பிச்சுக்கிச்சுன்னா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா. சூப்பர் டேஸ்டியா இளநீல சாராயம். இது எப்படியா புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுள்ள எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசா கண்டுபிடிக்கிறது தான். எப்படி சூப்பர். ஏமாமா அத்தை முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா? அத்தையா, இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசி ஞாபகப்படுத்துறீங்க? அவன் முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட விட நடுங்க. நான் எங்க சாராயம் குடிக்கிறது? ஏன் அத்தையை அவ்வளவு பயமாக்கு? மாப்பிள, என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய் பிசாசு. அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள. என்ன வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள, அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள. உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏனப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்தர் போய் சொல்லுவானா? சத்தியமா 20 வருஷம் ஆச்சுப்பா, தொடவே இல்ல மாப்பிள. இது ரொம்ப பாவம்பா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம்,
ஆனா கண்ணெதில் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருந்திருக்காருன்னா மாப்பிள இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். டேய், இன்னொரு இறங்கி பட்டா. என்ன 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 வரைகிற? என்னடி மறைக்கிற? என்னடி மறைக்கிற? இந்த பார், உன்னுடைய ஆணவ அயோக்கியத்தனம் அக்கிரமம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அங்க வர போறனாலே பார். இதெல்லாம் உங்க ஊர் நினைச்சாடு. எங்க ஊரு பாரப்பட்டி மண்ணு மேல நின்று மாணி கவுண்டர் பாய்ச்சிட்டு பார். மாப்பிளை பார், எப்படிப்பட்ட மாப்பிளை சேட்டா படிக்க தெரியுமா? ஏய், மேட்டு தெரிய மாட்டே உனக்கு? கறிக்கு வந்து எப்படிப்பட்டாலே அப்படிப்பட்டாலே சேத்துல போட்டு உழவடுத்த மாப்பிள. சார் வாங்க இந்த மாப்பிளை கூட்டு வந்து உன்னை ஏறி மிதிக்கிறலையாப்பா? சார் மிதிக்கல வாங்க சார். இவ்வளவு தெரியாது சார் உங்களுக்கு? ஆளா சார் 3 அடி குண்டாச்சு, ஆனா திமிரு 60-70 அடி இருக்கு சார். என்ன மாப்பிள கட்ட விட்டு ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான்? மாமா மாமா தண்ணி போட்டுக்கிட்டு என்னை மரியாதை எல்லாம் பேசுற மாதிரி நான் அப்பவே சொன்னேன், நஞ்சு போற நாய் மாதிரி இருக்கா இவனுக்கு ஒரு இளநீ போறன்னு 18 இளநீ காலி பண்ணிருக்கான். சரி மாம்சே, வந்திருக்கா ரூல்ல இருந்து நம்ம கவனிக்க மாட்டோமா? வெட்டி போடு போடாத பக்கம் மாப்புனுங்க மறுபடியும் இருக்கற விட்டுற. கொண்டாறங்க. மாப்ள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆளு. அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? வாட் ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு. கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல். அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற. ஆடுறா சக்க அரசக்க 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 அரசக்க. அத நம்ம மாப்பிள்ளை இப்ப பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காரு, அதையே ஃபுல் டைம் பண்ண சொல்றியா? அதெல்லாம் கெட்டியா பண்ணுவாரு. அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? நீதான் எங்க அக்கா பையன் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, உடனே அத்துட்டு போயிருவாளுங்க. அதனால கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது மாப்பிள்ள. அதெல்லாம் தெரியாதப்பா டாடி. முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சி எங்க 2 பேரால சமாளிக்க முடியல. மாப்பிள்ள ஏ மாப்பிள்ள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள்ள நல்ல மாமனாரியா. ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது. எனக்கு ஒரு இளநீ வெட்டி எப்பா என்ன ஆள விடுங்கடா. டிரைவரே, வேகமா போப்பா. 9:10 முகூர்த்த நேரம். இப்படி போனா கல்யாணம் முடிஞ்சல போவே. என் குடும்பத்தை மாப்பிள்ளைக்கு நான் காட்ட வேண்டாமா? அவங்க வந்துட்டு போயிட்டானா? ஓம் கௌரே விவாணி விலானே கத்தேகபதே திபதே ஜாஜதத்பதேன் அஷ்டாபதே நவபதே பிரகோபிதே தகஸ்ரா அக்ஷர பரமேம் ஜோபன் விஷ்ணுபத்னி ஜதீமஹே தன்னோ லக்ஷ்மி. முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிட்டு. ஒரு முக்கியமானவங்க வந்துட்டு இருக்காங்க, எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏப்பா, அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வருதா இல்ல வேற கல்யாணத்துக்கு போயிருச்சா? நீ இடமாத்தி கூட்டு வந்துட்டியா? இதே கல்யாணத்துக்கு தானப்பா. நீ வேணா பாரு, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கும்முன்னு வந்து இறங்குவா. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. சுபத்ராம் துபகாம் குரு தசாஸ்யாம் புத்ராணாதே கிபதிமேகா தசங்கிரதி. நாழி ஆயிட்டு. சரி, நடத்துங்க. சர்வமங்கள மாங்கல்யே திமே சர்வார்த்ததாதகே வரண்யே திரியம்பகே கட்டிமேல கட்டிமேல திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா. மாப்பிள, சத்தியமா அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வர போறது இல்ல. அது வேற எங்கேயோ போச்சு. பாத்தி துபாக்கு வர நம்மள ஏமாத்தி கூட்டி வந்துட்டா. நீ புறப்படு. வேண்டா. அம்மியா ஒத்தையப்பா. அத்தையா ஆடுறா சக்க. அதையே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. அரசக்க 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 அரசக்க. இது என் பெரிய பொண்ணு சித்ரா. உன்னை தவிர உன் குடும்பத்துல எல்லாருமே பர்சனாலிட்டியா இருக்காங்கயா. ஏங்கப்பா. வாங்க வாங்க, வணக்கம்மா. தாலி கட்டியாச்சா?
அம்மா அது வந்து ஏன் மாணிக்கம் பிள்ளை என்ன சொல்லி என்ன இந்த கல்யாணத்துக்கு அழைச்சிங்க? அம்மா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. நீங்க வந்து உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னீங்க இல்ல? அப்புறம் எப்படி நான் வரதுக்கு முன்னாடியே தாலி கட்ட வச்சீங்க? நல்ல நேரம் போயிட போகுது, ராகு காலம் வந்துருமேன்னு ஐயர் தாம்மா சொன்னாரு. அப்போ ராகு காலத்து மேல இருக்கிற பயம் இந்த தேவி ராஜலட்சுமி மேல இல்லாம போயிடுச்சு இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, உங்க பேச்சை கேட்டு நான் ஒரு தாலியை செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கேனே, அதை திருப்பி எடுத்துன்னு போனா இந்த சபையில எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அதனால கட்டின தாலியை கழட்ட சொல்லிட்டு இந்த தாலியை கட்ட சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கொடுமைக்காரி இல்லை. இருந்தாலும் நான் கொண்டு வந்த தாலியை இன்னொரு தடவை கட்ட சொல்லுங்க. அம்மா ஆஹா ஆஹா பேஷா, பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? என்னடா இந்த ஜாதகத்துல 2 தாலி தோஷம் இருக்குன்னு நினைச்சேன். நல்ல வேளை அம்மாவே இன்னொரு தாலியும் கொண்டு வந்துட்டாங்க. கட்டலாம், இதுல ஒண்ணு தப்பே இல்ல. ஐயரே, அப்புறமா 2ஐயும் மிரிச்சு ஒரே நூல கோத்துக்கலாம். கட்ட சொல்லுங்க. கெட்டி மேளம் மாங்கல்யம் தந்தானேன மஜீவனேன. மாமா, நானும் கூட அத்தை ஏதோ ஏப்ப சாப்பைய நினைச்சிட்டு இருந்தேன். பார்ட்டி வில்லாதி வில்லியா இருக்கும் போல இருக்குதே. அதனாலதானே மாப்பிள்ள உன்னை கொண்டு வந்து நான் இங்க இறக்கி இருக்கேன். எதுக்கு உதவாங்க இருக்கா? யோ சும்மாரியா. விடிய விடிய யோசனை பண்ணாலும் இது வில்லங்கமான கேஸ் தானே. அந்த பொம்பளை பத்தி சாதாரணமா நினைக்காத. 2 தாலி கட்ட வச்ச ரவுடி பொம்பளை. நீ இந்த ஆள் பேச்ச கேட்டு வம்புற மாட்டிக்காத. இப்போ உனக்கு கெட்டு போயில, கடைசி பஸ்ஸ புடிச்சு கொண்டு போய் உடம்பு நோகாம ஊரு போய் சேர்ந்தலாம். மேல ஒரு அடி கூடாது. என்ன நீ அர்த்தமா பேசிட்டு? நான் எவ்வளவு முக்கியமான பிரச்சனை தீர்க்கறதுக்காக மாப்பிள்ளை ஊர்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன். நீ கழட்டி கூட்டிட்டு போறலையா? போறத நடைய மட்டும் போ. யோ உன் பிரச்சனையா இருந்தா நீ அடி வாங்கியா, நாங்க ஏன் வாங்கணும்? ஆடமா சுடு மாம்சே, இதுக்கு போய் பார்த்துட்டு 2ல 1 பாத்துடலாம். ஏன் மாமா, அத்தையை காட்டுனீங்க, மச்சினிச்சி காட்டுனீங்க, முக்கியமான பார்ட்டி காட்டலையே? புரியுது புரியுது. இதோ மை டாட்டர். மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை புடிச்சாதான் சரிப்பட்டு வரும். என்ன ரூட்டு? அது அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியுது. அதுகளை நாம மடக்கணும்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணாதான் முடியும். அதுக்கு கொஞ்சம் டுபாக்கூர் வேலையில பண்ணணும். டுபாக்கூரா? அது என்ன? அது டுபாகர் தெரியாதா? வாட் இஸ் திஸ்? அட கண்ணாடி, என்ன பணி? டுபாகர் தெரியாதா? ஐயா, யோ டுபாகோர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறது அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாகோர். இது புழுகிறது. That is old fashion. டுபாகோர், டக்காட்டி, சில்பான்ஸ். That is latest. என்ன மாப்ள? கரெக்ட் மாம்சே. அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன பண்ணு? என்ன மாப்பிள நீ பேசுற? அந்த ஆட்டா மானங்கட்டு போய் என் பொண்ணை லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணும் கேக்குறேன்? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்ததா போட்டு நீ பேசுற பேச்சா இது? சாரி சார். அதுக்குள்ள மாமா, அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, அந்த காலேஜுக்கு ஏத்த அப்படிங்கிற பொட்டிக்கடல போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சுட்டு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளிய வரும்போது ஓ அரசக அரசக அரசக. See my மாப்பிளை டேலண்ட். சூப்பர். ஏமாமா, உங்க பொண்ணு காலங்காலத்துல எக்ஸசைஸ் பண்ணுமா? காலையில 5:30 எழுந்திருச்சு திப்பு திப்புன்னு ஓடுவால. ஜாக்கிங். யா, நாளைக்கு நீங்களும் அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்சே, நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க. டாடி, சீக்கிரம் வாங்க டாடி. டாடி, பாத்து வாங்க டாடி. எப்பவுமே வராதால இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க? டாக்டர் தொப்பை குறைக்கிறதுக்காக ஓட சொன்னாரு, அதுதான் பார்த்தேன். என்ன காணுமே? யார தேடுறீங்க? டாக்டர் தாமா, கூடவே வந்து கரைக்கிறனாரு. டாடி, இங்க கூட பாம்பு வைப்பாங்க, பாம்பு ஸ்குவாட் வராங்க. ஐயோ, அது பாம்பு பார்ட்டி இல்லம்மா, ஃபாரின் பார்ட்டி. ஃபாரின் பார்ட்டியா? ஹலோ, ஓகே முடிச்சிருப்பா. வாட்? 16 crores. ஓகே ஓகே.
பயப்படாதீங்கடா. ஏய் டாடி என்னையா ரெண்டு குரம் குட்டி கூட்டி வந்திருக்க? எனக்கு மேட்சா இருக்கட்டும் என் பொண்டாட்டி வாங்கினாலுங்க. என்னையா நீ தான் தாடி வச்சிருக்கா நாயும் தாடி வச்சிருக்குது எல்லாம் யூனிஃபார்ம் அறையறீங்களா? ஹாய் ஹாய் வணக்கம். என்னது நீங்களும் ஜாகிங் வரீங்க போல இருக்கு. இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. டாமி அங்கிளுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். யாருது? மை டாட்டர். ஓ யுவர் டாட்டர். Yeah. ஓ ஸ்வீட்டி லாலிபாப். பரவாயில்லையே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்பு சும்மா வச்சிருக்காங்க. சும்மா வச்சிருக்காங்களா இல்ல வயித்து உள்ள எடுத்துட்டாங்களா? ஐயா உள்ள எடுத்தது நானுங்க. அது நேச்சுரல் அப்படியே. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இப்பதான் அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? நல்ல மாப்பிளைய பாருங்க. ஸ்வீட் கேர்ள். ஹைட்டா இருக்காங்க. நல்ல ஹைட்டான மாப்பிளைய பாருங்க. 2.5 crores. பெரிய மல்டி மில்லியனர்மா. உலகம் முழுக்க சுத்திருக்கு. நேட்டிவிட்டிக்காக நம்ம ஊர்ல வந்து தங்கியிருக்காரு. இப்ப பேசிட்டு இருக்கிற கோடிகளே இந்தியா ரூபாய் இல்லையம்மா. அமெரிக்கன் டாலரு 40,000 வரைக்கும். யோ சீக்கிரம் பேச முடியா? புது நாய் இழுக்குது. யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. எங்கடா புடிச்சிட்டு வந்தீங்க? Bye. Hey daddy, I am going. அம்மா போலாமா? போலாம் டாடி. அம்மா வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கேன். அர்ச்சனை யாரு பேருக்கு பண்றது? சுவாமி பேருக்கே பண்ணுங்க. நான் சொன்னேன் போங்க. முதல்ல உங்க பேருக்கு அப்புறம் சாமி பேருக்கு பண்ணுவோம். வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். உங்களை போல உள்ள பெரியவாளெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும். பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஆமா அர்ச்சனை யாரு பேருக்கு? கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கு பண்ணு. ஆஹா வேஷா பண்ணிவிடுறேன். இத வாங்காத அத வாங்க. ஆடாம போ. நெருப்பு. Take it. ஆஹா ஆஹா. Take it. அற்புதம். தெய்வம் மனுஷரூபத்துல வரும்னு சொல்லுவா. இன்னைக்கு தான் கண்ணார கண்டுட்டேன். ஏய் தள்ளு தள்ளு. இந்தா இந்தா இந்தா. தர்றேன். பாருங்க. ஏய் அடிச்சா வாங்கிக்க. எல்லாம் 500 ரூபாய் நோட்டு. ஏய் ஏய் ஏய். தர்றேன். யாருங்க அவரு? பெரிய மல்டி மில்லியனர் மம்மி. நாம பஞ்சத்துக்கு பணக்காரமா, அந்த ஆளு பரம்பரை பணக்காரன். உலகத்திலேயே முதல் பணக்கார புரூனே சுல்தான். இந்த ஆள் 2ஆவதோ 3ஆவதோ அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிறாங்க. ஒரு 500 ரூபாய் தான் கொடுங்க. வண்டி எடுங்க. நீங்க அட போயாச்சு. ஸ்டாப். எல்லாம் ரிட்டர்ன். கொண்டா குடே. நாய் பிடிக்கும் 30 ரூபாய் கொடுத்தீங்க. கார்பரேஷன்லயே 30 ரூபாய் தர்றாங்கடா நாயே. கொண்டா. 50 ரூபாய்க்கு மேல தள்ளி காசு கொடுக்க மாட்டேன். ஏய் குடே. ஆமா நம்மள அடிக்கிற கம்பெனி எவ்வளவு பணம் கொடுத்துட்டு? 10,000 ரூபாய் சார். 10,000மா? என்ன தலைக்கு 1000மா? ஏயா நான் ஏதோ நாக்கு போக அடிக்கு போக அதிகமா சேதாரம் எல்லாம் தப்பிச்சிங்க. மொரட்டடி அடிச்சிருந்தா என்ன இருக்கிறது? மொத்த பணமும் ஒரு ஆளுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு பத்தாது. ஏங்க இப்படி சீப் லேபருக்கு அடிச்சு அடிக்க வரீங்க? அவன் அப்படிங்கிட்டு போய் என்ன சொல்லுவேன்? நீங்க எங்களை அடிச்சு போட்டீங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன அடிச்சிட்டு தான் சொல்லணும். மூக்கு வயல ரத்தம் வந்து ஆஸ்பத்திரியில் கிடக்குறா. புடுக்கிறதுக்கு லஞ்சம். புடி ஓடு. ஹலோ. நீங்க தான் பிரியாங்கறதா? ஆமா. என்ன ஓமா? இதுக்கு முன்னாடி உன் மூஞ்சியை பாத்துருக்கமா? முன்ன பின்ன பழக்கமா? அப்படி இருக்கும்போது எங்க பாசை எப்படி நீ ஆள் வச்சு அடிக்கலாம்? அதுல சார் அது வந்து அவர் இன்டர்நேஷனல் பிகர். இல்ல சார் ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இந்த பிரச்சனை ஐநா சபை வரைக்கும் போனா கூட நான் விட மாட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல ஹாஸ்பிடலுக்கு வந்தாகணும். நான் வந்துறேன் சார். இது வந்துறேன். என்ன வந்துற? வா. ஏய் அள்ள கேஸ்ல ரெடியா இருக்கீங்களா? போன் ஃபைல் எல்லாம் கரெக்ட்டா வச்சிருக்கீங்களா? வச்சுங்க சார். பார்ட்டி கமிங். ரெடி ஸ்டார்ட். சார் போன். நோ. சார் போன் சார். ஐயா
I will meet tomorrow. Yes. Hey, you please. I know. Hey, stop. ஏமா நீதான் அந்த பிரியாங்கிறதா? எங்க ஆள் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர். அந்த ஆளை எப்படி நீங்க ஆள் வச்சு அடிப்பீங்க? எல்லாம் அம்மா இருக்கிற தைரியம். உங்களை சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். அங்க பார், அவர் அவனை கலாட்டா பண்ணாரு. அவர் அவனை கிண்டல் பண்ணாரு. கம் ஆன். இவர் அவனை கிண்டல் பண்ணாரு. நல்லா பார்த்து சொல்லு. சார் இல்ல ஆள் மாறி போயிட்டாங்க சார். ஆள் மாறி வச்சுக்கிறதுக்காக மண்டையில அடிச்சு படுக்க வைக்கிறதா? சார் ப்ளீஸ் நான் சொல்றது. நோ நோ. நான் கேட்கவே மாட்டேன். இந்த பார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போயே தீருவேன். என்னடா? லைன்ல இருக்காரு. யாரு? கலெக்டர். கலெக்டர். என்ன? அவனை வேற லைன்ல வர சொல்றா. ஓகே சார். சார் நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன புரிஞ்சுக்கிறது? நீ இத புரிஞ்சுக்கமா? என்ன லெக் இது? சார் ப்ளீஸ். இந்த லெக் நான் கோடிக்கணக்கில் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். சார் நீங்களாவது இவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் நீங்களாவது உங்க பிஏ கிட்ட சொல்லுங்க. ஏய் நீ கொஞ்சம் வெளிய பாப்பா. மீ? அட நீரே போய. நோ. Hey go man. I take it. Nasty fellows. I'm very sorry சார். எனக்கு நீங்க என்ன தெரியவே தெரியாது. ஒரு ரோக் நான் பாடின பாட்டே பாடி என் பின்னாடியே சுத்தி கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். அதனால நான் ஆள் வச்சு அடிக்க போய் அது ஆள் மாறி. I'm very sorry சார். சார் உங்களுக்கு உடம்பு குணமாற வரைக்கும் நானே உங்க பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறேன். உங்க ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் கூட நானே பே பண்ணிடுறேன். ஓகே சார். அப்போ உங்களை நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். டெய்லி வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். என்னை மன்னிச்சுக்கோங்க. இவள் போலே பார்த்ததில்லை இரவினில் மடல் பூத்த முல்லை இளம் காற்றும் பூவும் இன்று இணை சேர்ந்ததோ துணை சேர்ந்ததோ. ஹலோ 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 இல்ல ஹலோ 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 ஹலோ. चुपके चुपके चोरी चोरी तुमसे प्यारी सुंदर नारी अनबाई कुंजुम बम्बाई कारिदा है बल्ले बल्ले है शावा कई पुड़िचा नहीं साथा. ஹலோ மேடம், நீங்க பாத்துட்டு போன பேஷண்ட் ரொம்ப சீரியஸ்னு ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயிருக்காங்க. உடனே வாங்க. ஹலோ ஹலோ. யார் மணி? நீதான் பிரியா பொண்ணா? என் பையனோட வாழ்க்கையில வெள்ளானது நீதானா? மை டியர் சன், ஒன்லி சன். சும்மா இருந்தவனே உன் பின்னாடி சுத்த வச்சு இப்ப ஆள் வச்சு அடிச்சுட்டே இல்ல. ஏய், உனக்கு அவனை பிடிக்கலன்னா ஹைமேன் மோனி எனக்கு பிடிக்கல, நீ என் பின்னாடி சுத்தாதே அப்படியே சொல்லணும். அவ ஆபரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? மம்மி அந்த பிரியா பொண்ணை ரொம்ப லவ் பண்றேன், நான் வாழ்ந்த அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா. இதை அவன் ஒரு நாள் முன்னாடி என்கிட்ட சொல்லி இருந்தா ஓ மம்மியை ஏன் வீட்டுக்கு பரவழைச்சு எவ்வளவு லட்சம் டாலர் செலவானாலும் பரவாயில்ல இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்னு நடத்தி இருப்பேன். அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தலை நிமிந்து கூட பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவனை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டியே. ஏய், நான் ஒன்னும் சும்மா விட மாட்டேன். கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் இழுத்துடுவேன். என்ன நீ யாருன்னு நினைச்சு? மேடம் ப்ளீஸ், அவர் வேணா என் பின்னால சுத்தி இருக்கலாம், ஆனா அவர் லவ் பண்ணது எனக்கு தெரியாது. உன் பின்னாடி சுத்தினா சொல்றேன், ஆனா உனக்கு தெரியாது சொல்றேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐயோ நான் சொல்றத கேளுங்க மேடம், அவர் என்ன லவ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, வில் கம் டு தி மேட்டர். நீ அவனை நிஜமாவே லவ் பண்ணதா? தெரியும், ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தெரியும். இப்போ ஒன்னும் அவசரம் இல்லை, நல்லா திங்க் பண்ணி பதில் சொல்லு. ஈவினிங் திங்க் பண்ணும், நைட் தூங்கும் போது திங்க் பண்ணும், மார்னிங் பல் தேய்க்கும் போது திங்க் பண்ணும், அப்புறமா சொல்லு. இப்போ அவர் உடம்புக்கு எப்படி இருக்கு? ஓ ஸ்வீட்டி, அது டாக்டர் பார்த்துக்குவார். அவர் கொடுக்கறதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இல்லை, நீ சொல்ற வேர்ட் தான் ட்ரீட்மெண்ட். அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே பாய். அட போதும்பா, கையை கடிச்சுக்காத. எப்படி வாங்க செட்டப்? நாளைக்கு காலையில பிரைட்டா வரவர். ஏன் அட ஒரு மாதிரியா இருக்கு. அட அட ஏன் தள்ளி நில்லு. என்னடா சொல்லுங்க? அட மூடப்பா. ஹாய் மாம் சார். ஆட முடியல. அட மாம் சார், என்ன ரொம்ப டைட்டா போடாத. என்ன டைட்டா போட? 45 பாடி வச்சிட்டு டைட்டா போடாத, லூசா போடாத. ஒழுங்கா இரு. அஜஜஜோ. ஆண்டி ஆண்டி, என்ன ஆண்டி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அவரை காணோம்? அது மறுபடியும் ஒரு ஃபிராக்சர், மறுபடியும் ஒரு ஆபரேஷன். என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த டாக்டர் இன்ஸ்டால்மென்ட்ல தான் ஆபரேஷன் பண்றாரு. அது இருக்கட்டும், நான் சொன்னேனே ஒரு மேட்டர், அதை பத்தி திங்க் பண்ணியா? ஆண்டி அது வந்து நான் நேத்து ராத்திரி ஃபுல்லா திங்க் பண்ணேன்.
ஆண்டி இவர் என்ன மறைச்சு பாக்குறாரு. ஏய் when you turn that side யா. மை அதுல ஆண்டி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். அவர் வெளிய போக சொல்லுங்க. யூ கோ அவுட் யா. என்னை வா. எஸ் யா. நானா? யா. மையா. யா. யூ கோ அவுட் யா. பாரு நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆண்டியோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கற அது பாயும் புலி. பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அரைஞ்ச மாதிரி ஒரு அலற சத்தம் கேட்கும், பார்த்து நடந்துக்க. மேடம் ரெடி அப்பன் தாடி. ஆண்டி அது வந்து நேத்து ராத்திரி எல்லாம் நீங்க சொன்னதை நான் நினைச்சு பார்த்தேன். நானும் அவரை லவ் பண்ணது. ஓ ஐ அம் சோ லக்கி. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு என் சனி இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஃபேக்டர் வேணா ஆகலாம். ஐயோ அம்மா காலு காலு காலு. ஐயோ அம்மா ஐயோ ஐயோ நோ ஐயா ப்ளீஸ். சும்மா இருக்கிற பெரிய நான் சொல்லுங்கள் ஏன் என்ன போட்டு அடிக்கிற? இங்க பாரு உன்னை விட செக்ஸியா இருக்கேன்னு உனக்கு பொறாமையா இருக்கா? இங்க பாரு பிரியா எல்லாம் ஒரு தமாசு. உண்மை இருக்கிற பெரிய தான் நான் இதெல்லாம் செய்யறேன். இத பாரு எண்ணி 3 மாசம் தான். 30,000 ரூபாய் மொத்தமா வாங்கிக்க. 3 பேர் வருவோம், வெறுங்கையை வீசிட்டு போவோம். சேட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடு, இடத்த காலி பண்ணிடுறோம். சந்தேகமா இருந்தா சாயங்காலமா நான் டவுசர் செக் பண்ணேன். அதெல்லாம் ஆவறது இல்ல. என்னடா ஆவறது இல்ல? என்ன ஆவறது இல்ல? அதிர்ஷ்டம் யாரையும் தேடி வர்றது இல்ல. உனக்கு கேட் வரைக்கும் வந்திருக்கு. இத மிஸ் பண்ண மவன வாழ்க்கை பூரா கஞ்சிதான், அப்புறம் காக்கி சட்டை தான். அதான் மாரி சேட்டு வந்து கேட்டா எங்க 3 பேரை கையை காட்டி விட்டு நீ எஸ்கேப் ஆயிக்க. உனக்கு 30,000 மிச்சம் தானே. என்னடா சொல்ற? மண்டை ஆட்டுறான். வெட்டிட்டுமா? அடிச்சிருங்க. நீ கொஞ்சம் இரு. டாடி இந்த மேட்ல இது வரைக்கும் 2 லட்சம் ரூபாயை உள்ள இறக்கி இருக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்குது. பொண்ணு கிண்ணு மிஸ் ஆச்சு. மவனை நீ கஞ்சி தாண்டி புடுறா. சலோ சலோ. இதுக்கு முன்னால தாடி குறுக்கா வேலை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்தி எல்லாம் சரளமா பேசுறான். ஹலோ பிரதர். என்னங்க இந்த நம்ம பொண்ணு பிரியாவும் அந்த உயரமான பையனும் லவ்வோ என்னமோ பண்றாங்கன்னு பேசிக்கிறாங்க. இல்லைங்க உங்க பொண்ணு பிரியாவும் அந்த ஹைட்டான பையனும் லவ் பண்றாங்கன்னு ஊருக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்க. நானே பார்த்தனுங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க பார்த்ததுல டென்ஷன் ஆகிங்க. மண்டை குழம்பி போய் யாருகிட்ட சொல்றதுன்னு புரியாம பாருங்க உங்ககிட்டவே வளரிட்டேன். பிரியா பிரியா. மம்மி என்ன மம்மி? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சொன்னீங்க? ஐயோ நான் ஒண்ணும் சொல்லியே. நான் என்னமா சொன்னேன்? யார் கூடயோ சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியாமே. ஓ அதுவா? தேங்க்ஸ் டாடி. மம்மி நான் ஒருத்தரை அவர் ரொம்ப நல்லவர் மம்மி. என்ன சொன்ன? உனக்கு யார் மாப்பிள்ளையா வரணும், எப்பேற்பட்ட வாழ்க்கை அமையணும்னு டிசைட் பண்றவன் நான். எவ்வளவு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் சம்பந்தம் வருது, அதையே தட்டி கழிச்சிட்டு இருக்கேன். யாரோ 3rd கிரேட் ஆள லவ் பண்ணிட்டு வந்திருக்கிறியே. இத பார், அப்படியே நீ காதலிச்சாலும் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மம்மி நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒன்னும் 3rd கிரேட் ஆள் இல்ல. பெரிய மல்டி மில்லியனர். அவர் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் காலையில ஜாகிங் போறதுக்கே 40 டாக்ஸோட போவாரு. ஓ அவரா? ஐயோ அவர் பெரிய ஃபாரின் பார்ட்டிமா. கூட வர நாயே ஃபாரின் நாயினா பாத்தீங்க. மிஸ்டர் ஷான் ஃப்ரம் சிங்கப்பூர் மம்மி. அன்னைக்கு கோயில்ல கூட பாத்தீங்கல்ல? The tall man. அவர்தான். அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. ஆளு அராப் ஷேக் மாதிரி நல்ல ஹைட்டா இருப்பாரு. ஆனா நம்ம சாதிச்சனம் தான். அவரை வர சொல்லுங்க, பேசணும். ஐயோ ஐயோ அவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவர் கூட வர நாய்களையும் ஏசி ரூம்ல படுக்க வச்சிருக்காரு. அவர் வந்து நம்மளை பாப்பாரா? நாம தான் அவர் போய் பார்க்கணும். அதுவும் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கணும். அதைத்தான் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றேன். வாங்க உட்காருங்க. ஐயோ அம்மா நீங்க உட்காருங்க. பிஸியா இருக்கிறாள். நான் இப்பதான் பாக்குறேன். எஸ்ங்க. ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அதுக்கு ஒரு ஆள வேலைக்கு வச்சுக்கலாமே. அதுக்கு தாருமா இந்த நாய்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, அவர் நான் கூட்டி வந்துடுறேன். ஏய் ஏய் ஆபீஸ் வேலை முடிஞ்சு ஆல் ஆல் கைஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம். அப்ப
ஏன் மாப்பிள்ளைங்க மா வணக்கம். வணக்கம், உட்காருங்க. ஐயோ வேண்டாம். ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க. நீங்க எப்படி திடீர்னு நீங்க? உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்க? நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு, நெத்தியில குங்குமம், கலையான அந்த முகம், இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்குது. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா. பச்சை புடவைய பார்த்த உடனே மதுரை மீனாட்சின்ட்டேன். ஓகே, காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்ன? நாளை பின்ன செகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன். அஜயோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறா. அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? ஏ, என்னாச்சு? ரூட்ட சொல்லாமதான் எப்படி? என்ன தாத்தா? ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா, பழசெல்லாம் ஏமா கிட்டீங்க? ஆட ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ தாத்தா இருந்தா சாகிறதா, அதை நம்ம எடுத்து புதைக்கிறதா? சிங்கப்பூர்ல நடக்கிறது ஒரே ஒரு தாத்தா மேடம். எங்க அப்பா அப்பா செத்ததுக்கு அப்புறம் 5 வயசுல இருந்து அவர் தான் என்ன வளர்த்து ஆளாக்குனார். பிசினஸ், எஸ்டேட், ஃபேக்டரி எனக்கு தூளாது பிரயோஜனம் வருது. அரே ஆமாங்கம்மா, இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுங்கம்மா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தடி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா. அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க. சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா. அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க. கபி கபி மேரா திலுமே கயால். என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான்? மாப்ள, என் வாழ்க்கை விளங்கி வச்சவனே அப்படி விலகி நில்லு. என்னை ஆசீர்வாதம் பண்ணப்பா. என்ன மாமா இது? நீங்க எந்திரிங்க முதல்ல. என்னது? என்ன மாப்ள, 20 வருஷமா நான் இழந்த சொர்க்கத்துல மீட்டு கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்க. நான் இந்த சொர்க்கத்தை மீட்டு கொடுத்தேன். என்ன மாப்ள, இதெல்லாம் தோண்டி தோண்டி கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. ஓ அதுவா? கபி கபி மேரா திலுமே, கபி கபி மேரா திலுமே. ஏய் தாடி, என்ன கபி என்ன கபி? மேரா தில். வேண்டாம். 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். ஏய் பேச்சுலர், பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. கபி கபி மேரா தில் மே. ஐயோ, இவன் என்ன ஜென்மம்? சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே.
சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லு. ஹலோ பிரதர், குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க ஓ, நீங்க தான் கல்யாணத்துக்கு வரல? நான் தான் தேவி ராஜலட்சுமி அம்மாவோட 2வது மருமகன். ஓ, பிரியா ஹஸ்பண்ட். ஆமா, மூத்த மருமகனுங்கிற முறையில நீங்க என் கல்யாணத்துக்கு வரலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா முதல்ல 2 பேரும் வேற வேறையா இருந்தோம், இப்பதான் ரொம்ப நெருங்கிட்டோம்ல. கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படி என்ன பிரச்சனை? கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பேசி சேர்த்து வைக்கலாமேன்னு அதனால தான் கேட்டேன். ரியலி? யூ see, எப்படி சொல்லி, ஆபீஸ்னு ஒன்னு இருந்தா மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு, மேனேஜர்னு ஒருத்தர் இருந்தா அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருப்பான். மேனேஜர் சொல்ற ஆக்ஷன் கேட்கணும், அசிஸ்டன்ட் சொல்றது மேனேஜர் கேட்கணும். அப்பதான் ஆபீஸ்ல ஒரு கோஆபரேஷன் இருக்கும். அது மாதிரி தான் ஃபேமிலி லைஃப். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு கோஆபரேஷன் இருக்கணும். 4 பேருக்கு முன்னாடி நான் அவளுக்கு தாலி கட்டினேன். பட் 4 சவுத்துக்குள்ள அவனுக்கு பொண்டாட்டியாவே நடந்துக்கல. குழந்தை பேத்துக்கிட்டா ஆளுக்கு கெட்டு போயிடும் நினைக்கிறா. ஆஹா, பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்கா? என்ன பிரதர், எவ்வளவு பெரிய வக்கீல் நீங்க. பார், ஒத்து வரலன்னா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருவேன், டைவர்ஸ் பண்ணிடுவேன், அப்படி இப்படின்னு டாம் டாம்னு மிரட்ட வேண்டியதானே? ரெடி பண்ணேன். ஒண்ணு இல்ல, 4 நோட்டீஸ் ரெடி பண்ணேன். அனுப்பிச்சிங்களா? இல்ல. ஐயா, ஸ்டில் ஐ லவ். கிடைச்சது போங்க. இப்படி போயிட்டு இருக்கா கதை. இங்க பாருங்க பிரதர், கவலையே படாதீங்க. இப்ப நான் போய் விடுற உங்க ஆள் பொட்டி தூக்கிட்டு அடுத்த நிமிஷமே இங்க வருதா இல்லையான்னு பாருங்க. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. இவர்தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை. வணக்கங்க. நான் இவரோட பிஏ. பேசிட்டு இருங்க. என்ன பூஜை கஜையில பலமா இருக்குது? இன்னைக்கு சுமங்கலி பூஜைங்க. சுமங்கலி பூஜைனா? அட அதான் மாப்பிள, இந்த பசங்க பட்டம் விடுறாங்கல்ல, அப்ப 100 அறுந்துட்டு போகாம இருக்க மாஞ்சா போடுவாங்கல்ல, அதே மாதிரி இவங்க கயிறு அறுந்துட்டு போகாம இருக்க ஸ்ட்ராங்கா மஞ்சா போடுறாங்க. சி, அது ஒண்ணும் இல்ல. வேற என்ன நீ சொல்லு. என்ன நீங்க இது கூட தெரியாம இருக்கீங்க? எல்லா சுமங்கலி பொண்ணும் கடவுளே என் புருஷனுக்கு நீண்ட ஆயுள கூட தாலி பலத்தை கூடன்னு வேண்டிப்பாங்க. அரசக்க 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 மாப்பிள, கடவுளுக்கு ஸ்ட்ரைட் கனெக்ஷன், ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். ஓகே. ஆமா, இவங்க எல்லாம் இருக்கு. இவங்க சும்மா அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்க வீட்லயே பண்ணலாம். அப்புறமா ஓடி போயிருவாங்க. சி, அவங்கள அதத்தான் வேண்டிக்கிறாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். அம்மா, நீங்களும் இந்த பூஜைக்கு தான் வந்தீங்களா? ஆமாங்க. உங்க வீட்டுக்காரர் உங்க கூட தான் இருக்காருங்களா? கூடத்தாங்க இருக்காரு. நீங்க அவர் என்ன பண்றான்னு அவர் சொல்லி. இன்ஜினியரா இருக்காரு. ஒரு குழந்தை இருக்கு. உங்களுக்குமா? எனக்கு 3 குழந்தைங்க. ஹஸ்பண்டுமா? சாரிங்க. டாக்டரா இருக்காரு. ஏமாம் சார், இப்போ இவங்க எல்லாம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா புருஷன் கூட குடித்தனம் நடத்திட்டு இருக்காங்க. அதனால கைத்துக்கு மாஞ்சா போட்டு ஸ்ட்ராங் பண்றாங்க. அது நல்ல காரியம். சில பேர் ஒண்ணுமே இல்லாம வெறும் கைத்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்களா? அது எப்படி? அது சும்மா விட்டான் சார். ஜீத்துக்கு பாத்தியா? ஐயோ, இந்த கூட்டம் இங்க வந்தது. வணக்கம்மா. வணக்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? வரக்கூடாதா? ஓ, வரலாமே. பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, நல்லா மாத்துங்க. பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனால வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா. என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா, சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாரி போயிடும். அந்த மூலையில ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும். ஓகே. ஐயோ, என்ன கர்டன்ஸ் இது மேட்சே இல்லாம, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி. பிளைனா பிரவுன்ல மாத்திடுங்க. போடுங்க. ஓகே. ஐயே, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல். இத மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி. ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பத்தாதா? கண்ட இடத்துல தூங்குறியா? ஏன் அவஸ்தை உனக்கு தெரியுதா ஐயா? என்னது போட்டோஸ்? இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவரோட மம்மி டாடில இருப்பாங்கல்ல? இல்ல, இது வேற சொந்தம். கொடுங்க பாக்கலாம். இல்ல இல்ல, இது வேற ஜாதி. சேட்டை விட்டு ஸ்டேட்டு, ஸ்டேட்டை விட்டு சேட்டு, ஸ்டேட்டை விட்டு சேட்டு, ஸ்டேட்டை விட்டு சேட்டு. டேய் நிறுத்துக்கடா, இது எங்கடா எடுத்துட்டு போறீங்க? அம்மா தான் சார் எடுக்க சொன்னாங்க. அம்மா எடுக்க சொன்னாங்களா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. ஜான், ஜான். ஐயோ ஐயோ, கொள்ளடிக்கிறாங்க, வீட்டை கொள்ளடிக்கிறாங்க. இது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா?
ஐயோ சொன்ன கேளியா சோர் சோர் ஐயோ வீட்ல இருக்கிற சாமானெல்லாம் லாரில ஏத்திட்டு போறாங்களே சோரி சோரி கட்டாதையா இன்னும் 1 hour உனக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறியா சாரி ஐயோ குடும்பத்தோட வந்து சொன்ன கேளியா பச்சே பட்ட பகல நம்ம வீட்ல வந்து கொள்ளாடிக்க பாக்குறேன் சோக்க பச்சே என்ன இங்க ஒரே சத்தம் கலாட்டா? கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அனுப்பலன்னு கோவிச்சுக்கிறாரு. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா? இல்ல சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். போய் சொல்லுது குறுக்கா சொன்ன கேட்டா ஆத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான் கை வச்சு வர கை வச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேட் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளை அடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாமா? போடா அம்மா, இவன் பக்கத்து வீட்டு குறுக்காமா, இவன் சொல்ற நம்பாதீங்க. சேட்டு இவனு 2 பேருமே லூசுக்குமா. மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க, கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க. தைவான் பாட்டிக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன். 45 lakhs கூட முடிச்சிருமாமா. 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையர்ஸே ஹாப்பி பண்ணி ஆகணும், கஸ்டமர்ஸே ஹாப்பி பண்ணி ஆகணும். பிசினஸ் ரெண்டு தனியா பேசுறீங்களா? சாரி மாப்ள. தனி காத்துல அந்த கான்ட்ராக்ட் கலிபோர்னியா ஃபைல் அத அக்கல்ல வச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதோட வர்த் என்ன தெரியுமா உனக்கு? 1 கோடிங்க. யோ 20 தடவை சொல்லியா? 20 கோடி ரூபாய். ஆளா ஐயா, அதை விடுங்க மாமா. ஐயா, இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பாவது கொடுத்துக்கலாம்ல? இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குர்தாஸ் மேனன் பேசிட்டு இருந்தால அப்ப கொடுத்துக்கலாம்ல? வெயிட்ஜி குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃளைட் லேட் ஆட்டாங்க. ஹலோ ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் next week. तुम பதவி ஓகே ஐ வில் திங்க். யோ என்ன அடுத்த வாரம் அவன் பதவியே போயிருன்னு சொல்றான். இதுவே டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்றது. பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டியை சொல்றது? எப்பா சாமி, போதும்டா ஓட்டது. ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. ஊம படம் பார்த்த எவக்டா சாமி. அங்க பாரு மாப்பிள, 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குர்க்கா காலையில தான் கரெக்டா சோலி பார்த்தா. ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாதுன்னு வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட். அட அவங்களையாவது மன்னிச்செல்லாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா, ஒரே அப்பு. 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேசா மங்கலாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாத வில்லங்கம் புடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு. கேட்டியா நீ? மாப்பிள, என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இளவுதான். அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா என்ன அப்படி பாக்குறீங்க? இப்ப எப்படி இருக்கு மாம்சே? குளவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்ட் தான் மாப்பிள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு. அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது, காய்ச்சல் எண்ணெய் ஊத்தி சுத்தமா குழப்பிட்டா. காலையில கேட்டது இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏன் மாப்பிள இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜவ பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன நினைப்பாருங்க மாப்பிள?
மாப்பிள நல்லா காது கேட்கறவனே ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறான். நான் அனாதை பணமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மாம்ஸ். நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அட இப்ப கேக்குதியா? மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசிச்சேன். சும்மா ஒரு விளையாடுத்தேன். விளையாண்டியா? ஏயா நீ விளையாடுறேன் காது என்ன பிளே கிரவுண்டா? யோ, விஷயம் எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்குது, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ரெண்டு பேரும் விளையாடுறீங்களே. ஏன் உன் காது எவனாவது கிழிச்சிட்டானா? அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு. கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காயா? யாருக்கு? உனக்கு தான் மாப்ள. உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம். எப்படி? மாப்பிள, நீ கட்டின தாலியை புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலைன்னு அலையறல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தொங்குற தாலியை நம்ம புடுங்குவோம். மாம்சே, அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சம் புடுங்க முடியும்? அட அவ புருஷனா நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆளை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். ஐயோ ஐயோ, ஏண்டா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க, ரெண்டு பேர்த்தையும் ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம்னு பாக்குறீங்களா? அடச்சே, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்கா மாப்ள. மாப்ள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ளை வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே. அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு 2000 வாங்கி கொடுப்போம். மாம்சே சும்மா இரு மாம்சே. இந்த பாருங்க, மாமியார் ஹை கோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம். இதுக்கு முன்னால கோர்ட்டுக்கு வந்திருக்கிறியா? வந்திருக்கேன். மாப்ள, என்ன போகும்போது கார் வயசு புள்ளமா இருந்தது, இப்ப கிளவி மாதிரி ஆகி போச்சா? எல்லாம் மாமியார் காரியோட சரி வேலை தான். எப்படியாச்சும் கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணணும்னு பார்த்துட்டு தட்டி எரிஞ்சிட்டு வந்தாச்சு. ஆமா, ஒண்ணு லேட் ஆயிரல. இல்ல, கரெக்ட் டைம் தான். வந்தாச்சு வந்தாச்சு, உங்க ஆள் வந்தாச்சு. யோ டாடி, கபி கபி. சும்மா இருங்கப்பா. பிரியா, பிரியா சொல்றது கேளு. இது பாரு, ஒரு நிமிஷம் என்ன பிரியா. பிரியா, எதா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம். இது பாரு, நான் போட்ட வேஷமெல்லாம் போய்தான். ஆனா உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் பாரு, அது உண்மை. நான் உன்னை ஏமாத்தினதுக்காக நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. அதுக்காக குடும்ப பிரச்சனையை கோர்ட்டு கொண்டு வந்துடாத. ப்ளீஸ் பா போலாம். இது பாரு பிரியா, உங்க அம்மா பேச்சை கேட்டு அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவுக்கு மட்டும் வந்துடாத. ஏ மாப்ள, நீ இந்த கெஞ்சி கெஞ்சினியே உன்னை கொஞ்சமாவது மதிச்சாலாவா? அங்க பாரு, ஆத்தாடு மகளும் ஜோடி போட்டு போறது. கோர்ட்டுக்கு போற மாதிரியே போறாளுங்க, ஏதோ ஜவுளி கடைகள் போற மாதிரி போறாளுங்க. அவதான் ஆத்தா பேச்சை கேட்டு கோர்ட்டு படியை மிதிச்சிட்டா. இனி கூண்டு மேல ஏறி நின்னு உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்ல போறா. அதை கேட்டுட்டு நீ வர போறியா? இந்த பார், அவ அப்படி சொன்னான்னு வையி, அந்த நிமிஷமே அந்த இடத்திலேயே அவ கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீயே சொல்லி போடணும். ஒரு எவ்வளவு திமிரு இருக்கும்போது, ஏய் நீ ஆம்பளை சிங்கையா, உனக்கு எவ்வளவு தில்லு இருக்குன்னு. ஏய், முதல்ல அவளை பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்கு, ஜவுளி கடை பொம்மை மாதிரி இருக்கா. ஆள் சிகப்பு தோலா இருக்கான்னு ஏமாத்துறாத, எல்லாம் ஜில்பி வேலை காட்டி ஏமாத்துறாளுங்க. இந்த பாரு மாப்ள, நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு அவன் கீவுல நிக்கிறான், நீ என்னமோ போய் அவனை தாங்கிட்டு நிக்கிறியா? இப்ப நீ ஏன்னு சொல்லியா? இதை விட சூப்பர் பிகர் 100 கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். இல்ல அந்த பொம்மையோட தான் நீ குடும்பம் நடத்துவேன்னு சொல்லு. எத்தனை ஜவுளி கடை ஏறி இறங்கினாலும் பரவாயில்ல, அத்தனை பொம்மைகள் கொண்டு வந்து வரிசையா நிறுத்துற, அதோட குடும்பம் நடத்திக்க. என்ன மாப்ள, உங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் போனதில்ல. நம்ம குடும்ப கௌரவம் தெரியாம இன்னைக்கு கூண்டுல ஏறி நாரா கிழிக்க போறா. அதை கேட்டு வர போறியா? போ, போய் கேளு. பார், எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாடி தான். இவன் கவி கவி பாடுறதுக்காக நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து களத்துல இறக்கிட்டான். இருடி, கோர்ட் முடியிட்டு உனக்கு கிளைமேக்ஸ் தான். யுவர் ஆனர், இது ஒரு கண்கட்டி வித்த மாதிரியான கேஸ். இதோ நிக்கிறாரு இவரு, தான் ஒரு பிசினஸ் மேன், மல்டி மில்லியனர்னு எக்கச்சக்கமான பொய்களை சொல்லி என் கிளைண்ட் பிரியாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அது மட்டும் இல்ல, இவங்க அவர் ஆசைக்கு இணங்கலைங்கிறதுக்காக அவங்கள பலாத்காரப்படுத்தி அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் மேலாக தேவி ராஜலட்சுமி அம்மாவோட அப்பாவி புருஷனை இவர் பக்கம் சேர்த்துக்கிட்டு அவங்களோட கோடிக்கணக்கான சொத்துக்களை அடையவும் திட்டமிட்டு இருக்காரு. இந்த 3 குற்றச்சாட்டுகளுக்காக இபிகோ 420, 470 மற்றும் 514 கீழ் இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அவங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதா சொன்னது உண்மை இல்ல. 2 பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா குடும்பம் நடத்திருக்காங்க. இதுல அவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தினதா சொல்றது சுத்தப்பாய். ஏன் அவங்களே கேட்டு பாருங்க. பிரியா, அவரு என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தினாரா? ஐயோ, ஒரு ஆம்பளையா கோவமா அறைய தெரியாதா?
ஆமா. பிரியா, என்ன ஆப்போசிட்ல ஆயிரம் நினைக்காத. உன் ஃபேமிலி மெம்பரை நினைச்சுக்கிட்டு சத்தியமா சொல்ல, அந்த ஆள் உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினாரா? எஸ், அவர் என்ன அடிச்சாரு, கொடுமைப்படுத்தினாரு. எத்தனை தடவை சொல்றது? நோ மோர் क्वेश्चंस யுவர் ஆனர். இந்த வழக்கு வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. சாரி, பிரியா லவ்லி அடிக்க சொன்னது எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? மாப்பிள அந்த அம்மா கிட்ட இவன் பொட்டி வாங்கிட்டான். இவன் பேசல, பொட்டி பேசுது. இவன் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதுக்காக இவன் பொண்டாட்டி கையில பொட்டியை கொடுத்து அனுப்புன. நம்ம பொட்டியை கட்ட ஆரம்பிச்சா இவன் மூஞ்சி அது பாரு, கண்ணு குடிச்சு நாய் மாதிரி உட்கார்ந்திருக்கான். இவன் என்ன வக்கீலே? இவன் மூஞ்சி இப்படி, ஓ மாமனார் மூஞ்சி அப்படி, ஓ மாமியார் மூஞ்சி எப்படி? அந்த குடும்பம் விளங்குமா? இந்த பாரு மாப்பிள, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். நான் பேசுறேன், இல்ல நீ பேசு. வேண்டாம் வேண்டாம், நான் பேசுறேன், நீ பேசாத மாம்ஸ்.